இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உறுதியான அஸ்திபாரம் உள்ள விலையேற பெற்ற மூலைக்கல். எ ப்ரெஷியஸ் கார்னர்ஸ்டோன் வித் எ சாலிட் ஃபவுண்டேஷன். வசனம் ரோமர் 9:33. இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கன்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இதே வசனம் வேறு மொழியாக்கத்தில் படிக்கிறேன். எழுதியிருக்கிறபடியே, இதோ நான் சீயோனில் இடறல் உண்டாகும் ஒரு கல்லையும் விழப்பண்ணும் ஒரு பாறையையும் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன், அதாவது அவரை பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, தன் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் அடையவும் மாட்டான். உறுதியான அஸ்திபாரமுள்ள விலையேற பெற்ற அந்த மூலைக்கல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்பட மாட்டான், அவன் தளர்ந்து போக மாட்டான், அவன் பயந்து ஓடி போக மாட்டான். இடறுவதற்கான கல்லை என்பது அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி சார்ந்து பற்றி கொள்ளுகிறவர்கள் வெட்கம் அடைய மாட்டார்கள். அப்போ அதை சார்ந்து கொள்ளாதவர்கள், அவரை விசுவாசிக்காதவர்கள், அதாவது தங்கள் சுய நீதியை நம்பும் பொழுது, கிரியைகளால் தேவனை அடைய முயற்சிக்கும் பொழுது பாருங்க, அவங்க இடறி விழுவார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அநேகர் தங்களுடைய மத சடங்குகளை வைத்து தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் தேவன் அதை விரும்புகிறதில்லை. தேவன் விரும்புகிறார், நீ முற்றிலும் அவரை நம்ப வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். மத சடங்குகளை நிறைவேற்றுறதுனால நீ தேவன்கிட்ட நீ விசுவாசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீ உன் மனதார உன் இருதயத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் நீ எதிர்பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நீ எப்படி இருக்கிற? உன் சுய நீதியை சார்ந்து இருக்கிறியா? உபவாசத்தோட காலையிலேருந்து நைட்டு, ஆண்டவரே நான் உபவாசித்தேன், உமக்காக நான் இருந்தேன், எனக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படி ஜெபிக்கிறதுக்கும், உபவாசம் இருந்து கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும் பொழுது நீங்கள் அவர் மேலே பற்றுதலாக இருக்கிறீங்க, அவரை சார்ந்து இருக்கிறீங்க, அவரை நம்பி இருக்கிறீங்க, அவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்க, அதை நீங்கள் நாடுகிறீங்க. பாருங்கள், அப்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் நடத்தப்பட வேண்டும், எந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும், எந்த காரியங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை உருவாக்குவார். அப்போ தான் பாருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. இன்னும் இருக்காங்க சில பேர், நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பைபிள் வாசிக்கிறேன் ஏசப்பா, நான் அநேகருக்கு நான் உதவி செய்கிறேன்ப்பா, நான் தாங்குகிறேன் ஏசப்பா, அதனால் நீங்கள் எனக்கு செய்யுங்க, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு கொடுங்க, இந்த என் சரீரத்திற்கு அந்த வியாதியை எடுத்து போடுங்க, நான் உங்களுக்காக இவ்வளோ செய்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்கள் சுய நீதி நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இடரலாக இருக்குது. அதுதான் இங்கே பார்க்குறோம். நீங்கள் கடவுளை அறிகிற அறிவில் வளரும்னு சொல்லி நீங்கள் அந்த நோக்கத்தில் செய்யும் பொழுது அது நீங்கள் உங்கள் மூலியமாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் பாரம்பரியமாக இப்படி செய்கிறதுனால கர்த்தர் செய்வேன்னு சொல்லவே இல்லை. பாருங்களா, இந்த மாதிரி காரியங்களை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் என்றைக்கு இதுலேருந்து விடுதலை அடையப்பட்டனோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். வார்த்தை வேலை செய்கிறத நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தை நம்ம ஆவிக்குரிய அந்த வார்த்தை ஆவி மண்டலங்கள் அது நிறைவேறி இருக்குது. மாம்சத்தில் வெளியேற வேண்டும் என்றால் பாருங்க, நாம் ஜீரோ ஆக்கி கொள்ளணும். கர்த்தரை தான் ஹைலைட்டாக பார்க்கணும். பாருங்க, அப்பா என் முயற்சி இல்லைப்பா, என்னுடைய செயல் இல்லை ஆண்டவரே, அப்பா நீங்கள் தான்ப்பா என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நான் அனைவருக்கு நான் உதவுவதுக்கு எனக்கு கிருபையை பாராட்டினீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இப்படி ஒரு உங்கள் இருதயத்தில் எண்ணங்கள் வரணும். பாருங்கள், கல் என்பது சிலருக்கு அது இடரலாக இருக்குது, சிலர்களுக்கு அது உறுதியான அடித்தளமாக இருக்குது. இந்த வேறுபாடு தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது சுய நீதியை பிடித்தவர்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இடறுகிறார்கள். கிருபையை விசுவாசிக்கிறவர்கள், நான் கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நான் சுகத்துக்காகவும் விடுதலைக்காகவும் நான் என் சுய முயற்சியில் நான் போராடுவது கிடையாது, நான் இதை செய்தேன் கர்த்தர் அதனால தான் எனக்கு செய்தான்ன்ற இடத்துக்குள்ளேருந்து நான் வெளியேறி இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இருந்து என்னை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்கிறார். அவரை சார்ந்து இருக்கவும் அவரை நம்பவும் ஒப்பு கொடுத்து வாழ்வதனால அவரை முற்றிலும் நான் விசுவாசிக்கிறதுனால என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நான் ஏமாற்றம் அடைவதில்லை.
ஏன்னா அவருடைய கிருபையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நான் என்ன செய்வேன்னு எதிர்பார்க்கல. அவர் செய்த நான் விசுவாசிக்கிறேன்னா அதில் நான் உறுதியாக இருக்கணான்னு தான் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் சுகம் கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுத்த தேவன். அவர் இனிமேல் தான் கீழே இறங்கி வந்து சிலுவை சுமந்து உங்களை பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்கள் வியாதிக்கு எல்லாம் சுமந்து தழும்புகளால் சுகத்தை கொடுக்கறது இல்லை. அவர் ஏற்கனவே செய்து முடித்தார். அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு அது விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள், சுகம் அடைகிறார்கள். ஆனால் சில பேர் கிடைக்கலன்னா அவங்க இன்னும் கர்த்தரை விசுவாசிக்க வேணும், இருதயத்தில் அவரை பார்க்க வேணும். கண்டிப்பாக அவர் பட்சபாதம் அளிக்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் அவர் ஒன்றாக தான் பார்க்கிறார். பாருங்க, நம்ம தான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் விடுதலை அடையிறதுக்கு எனக்கு வழி காட்டுங்க. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் அவரை சார்ந்து இருக்கணும், இன்னும் அவரை நம்பணும், இன்னும் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும். இதுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் அவங்களுக்கு சுகம் கிடைச்சது, எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இன்னும் எனக்குள்ளாக என்ன மாற்றங்கள் வேணும், இன்னும் நான் அப்படி உங்களை அந்த விசுவாச மனக்கண்களில் நான் பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவங்க தளர்ந்து போக மாட்டார்கள். அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துங்க தாவே. அப்பா, அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்களுடைய செயல்கள் அடையப்படுவது அல்லப்பா, மாறாக விசுவாசத்தினால் பெறப்படும் அந்த பரிசு எங்களுக்கு இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கிரியைகள் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதியை தேடுவதற்கு நாங்கள் அழைக்கப்படலப்பா, விசுவாசத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம் ஆண்டவர். இன்னும் நாங்கள் விசுவாசிக்கும், இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும். எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரை நம்பி சார்ந்து பற்றி கொள்ளுகிறவர்களாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.